चले वतन की ओर डाल के प्रेम की डोर। हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। बाबा खींच रहा है आज सहज ही अपनी ओर। ஓம் சாந்தி. அவ்யக்த பாப் தாதாவின் மகா வாக்கியம் 12/3/1982. சைத்தன்ய மலர்களில் வர்ணம் ரூபம் நறுமணத்தின் ஆதாரம். இன்று தோட்டத்து உரிமையாளர் தந்தை தன்னுடைய சைத்தன்ய பூந்தோட்டத்தில் அநேக விதமான மலர்களை பார்த்து கொண்டிருக்கின்றார். பாப் தாதாவிற்கும் கூட இந்த மாதிரி ஆன்மீக பூந்தோட்டம் கல்பத்தில் ஒரு தடவை தான் கிடைத்திருக்கிறது. அந்த மாதிரி ஆன்மீக பூந்தோட்டம், ஆன்மீக நறுமணம் நிறைந்த மலர்களின் ரம்யமான காட்சி வேறு எந்த நேரத்திலும் கிடைக்க முடியாது. எவ்வளவுதான் பெயர் பெற்ற பூந்தோட்டமாக இருந்தாலும் இந்த பூந்தோட்டத்தின் எதிரில் அந்த பூந்தோட்டம் என்ன அனுபவத்தை தரும்? இந்த பூந்தோட்டத்தின் எதிரில் அந்த பூந்தோட்டம் என்ன அனுபவத்தை தரும்? இது வைரத்துக்கு சமமானது, அது சோழிக்கு சமமானது. நான் அந்த மாதிரி சைத்தன்ய ஈஸ்வரிய பூந்தோட்டத்தின் ஆன்மீக மலர் என்று அந்த மாதிரி போதை இருக்கின்றதா? எப்படி பாப் தாதா ஒவ்வொரு மலரின் வர்ணம் ரூபம் மற்றும் நறுமணம் மூன்றையும் பார்க்கின்றார், அதே போல தன்னுடைய வர்ணம் ரூபம் மற்றும் நறுமணத்தை தெரிந்திருக்கின்றீர்களா? வண்ணத்தின் ஆதாரம் ஞானத்தின் பாடம். எந்த அளவு ஞான சொரூபமாக இருப்பாரோ அந்த அளவு வர்ணம் கவர்ந்தெழுப்பதாக இருக்கும். எப்படி ஸ்தூல மலர்களின் வர்ணத்தை பார்க்கின்றீர்கள், விதவிதமான வர்ணத்தை பார்க்கின்றீர்கள். அதில் சில வர்ணம் விசேஷமாக தூரத்தில் இருந்தே கவர்ந்தெழுப்பதாக இருக்கும். பார்த்த உடனேயே இது எவ்வளவு அழகான மலர் என்று வாயிலிருந்து இந்த மகிமை அவசியம் வெளியாகும். மேலும் இதை பார்த்து கொண்டே இருக்கலாம் என்று மனம் விருப்பம், அதே போல மனம் விரும்பும். அதே போல ஞானத்தின் வண்ணத்தில் வண்ணமயமாக்கப்பட்ட மலர் எவ்வளவு அழகாக இருக்கும். அதே போல ரூபம் மற்றும் நறுமணத்தின் ஆதாரம் நினைவு மற்றும் தெய்வீக குணங்கள் நிறைந்தவர் வர்ணம் மட்டும் இருக்கின்றது. ஆனால் ரூபம் இல்லை என்றால் கவர்ந்திழுப்பதாக இருக்காது. மேலும் வர்ணம் இருக்கிறது ஆனால் நறுமணம் இல்லை என்றாலும் கூட கவர்ந்தெழுக்க முடியாது. இது போலியானது, இது உண்மையானது என்று கூறுவார்கள். வர்ணம் ரூபம் மட்டும் உள்ள மலர்கள் அலங்கரிக்கும் காரியத்திற்காக மட்டும் உதவும். ஆனால் நறுமணம் நிறைந்த மலரை மனிதர்கள் தங்கள் அருகில் வைத்து கொள்வார்கள். நறுமணம் மிகுந்த மலர் இயல்பாகவே எப்பொழுதும் சேவை சொரூபமானது. எனவே நான் எந்த மாதிரியான மலர் என்று தன்னையே கேளுங்கள். எங்கே இருந்தாலும் இயல்பாகவே சேவை நடந்து கொண்டிருக்கிறது என்றால் ஆன்மீக வாயுமண்டலத்தை உருவாக்குவதற்கு பொறுப்பாளர் ஆகியிருக்கின்றீர்கள். அருகில் வருவதினால், அதாவது தொடர்பில் வருவதினால் நறுமணம் கிடைக்கின்றதா அல்லது தூரத்திலிருந்தே நறுமணத்தை பரப்புகின்றதா? ஒருவேளை ஞானம் கேட்டீர்கள், யோகா செய்யும் பயிற்சி உடையவராக ஆகிவிட்டீர்கள். ஆனால் ஞானஸ்வரூப மற்றும் யோகி வாழ்க்கையின் நடைமுறையின் தெய்வீக குணம் நிறைந்தவராக ஆகவில்லை என்றால் அலங்காரம் மட்டும் இருக்கின்றது, ஆனால் பிரஜையாகி விடுவார். ராஜாவின் பிரஜை அலங்காரம்தான். அப்படி அல்லாவின் பூந்தோட்டத்தில் மலராகவே ஆகிவிட்டீர்கள். ஆனால் எந்தவிதமான மலர்? இதைத்தான் தன்னுடைய சோதனை செய்ய வேண்டும். பூந்தோட்டம் ஒன்று, தோட்டத்து உரிமையாளரும் ஒருவர். ஆனால் மலர்களில் பல வகை இருக்கின்றது. இரட்டை வெளிநாட்டினர் தன்னை என்னவென்று நினைக்கின்றார்கள்? ராஜ்ய அதிகாரிகளா அல்லது ராஜ்யம் செய்பவர்களை பார்ப்பவர்களா? இன்று பாப் தாதா தோட்டத்தில் சந்திப்பதற்காக வந்திருக்கின்றார். உங்கள் அனைவரின் மனதில் ஆன்மீக உரையாடல் செய்வதற்கான எண்ணம் இருக்கின்றது. எனவே இன்று ஆன்மீக உரையாடல் செய்வதற்காக வந்திருக்கின்றோம். விசேஷமாக 2 குரூப்புகள் இருக்கின்றன இல்லையா? பாப் தாதாவிற்கோ அனைத்து பாரதம் மற்றும் வெளிநாடு
அப்படி 2 பக்கங்களின் குழந்தைகளும் மிகவும் பிரியமானவர்கள். கர்நாடகாவைச் சேர்ந்தவர்கள் மற்றும் இரட்டை வெளிநாட்டினரும் எப்பொழுதும் குஷியில் ஊஞ்சலாடிக்கொண்டே இருக்கின்றார்கள். மதுபனில் வந்து அனைவரும் மாயாவை வெற்றி அடைவதின் அனுபவியாகிவிட்டீர்களா? அல்லது மதுபனிலும் கூட மாயா வருகின்றதா? மதுபனில் வருவதே மாயாவை வென்ற நிலையின் அனுபவத்தை செய்வதற்காகத்தான். எனவே இங்கு மாயாவின் தாக்குதல் இல்லை. மாயா தோல்வி அடைந்து சென்றுவிடும். ஏனென்றால் மதுபனின் முக்கியமான தன்னுடைய வருமானத்தை சேமிப்பதற்காக வருகின்றீர்கள். இரட்டை வெளிநாட்டினருக்கோ இரட்டை பூட்டு போட்டுவிட வேண்டும். மதுபனில் வந்து விசேஷமாக தனக்குள் எந்த விசேஷங்களை தாரணை செய்திருக்கிறீர்கள்? பாபா வெளிநாட்டினர் மற்றும் கர்நாடகாவைச் சேர்ந்தவர்களிடம் கேள்வி கொட்டிக் கொண்டிருந்தார். எப்படி சகஜயோகி ஆகுவதற்காக விசேஷத்தை பார்த்தீர்கள், அதே போல மேலும் என்ன பார்த்தீர்கள்? அன்பும் கிடைத்தது, அமைதியும் கிடைத்தது, ஒளியும் ஞானம் கிடைத்தது, அனைத்தும் கிடைத்தது இல்லையா? எந்தளவு தனக்கு பிராப்தி இருக்குமோ அந்தளவு பிராப்தி அடைந்தவர் சேவை இல்லாமல் இருக்க முடியாது. எனவே பிராப்தி சொரூபமானவரிலிருந்து சேவை சொரூபமானவராக இயல்பாகவே ஆகிவிடுகின்றீர்கள். கர்நாடகாவை சேர்ந்தவர்களும் நன்றாக வளர்ச்சியை அடைந்திருக்கின்றார்கள். மேலும் வெளிநாட்டிலும் நல்ல வளர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. வெளிநாட்டினர் நல்ல சேவை நிலையங்களையும் மேலும் சேவாதாரிகளையும் உருவாக்கியிருக்கின்றார்கள். பாப் தாதாவும் குழந்தைகளின் தைரியம், ஊக்கம், உற்சாகத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றார். வெளிநாட்டிலும் சரி பாரதத்திலும் சரி குழந்தைகளிடம் சேவைக்காக இருக்கும் ஊக்க உற்சாகத்தை பார்த்து தந்தை குஷி அடைகின்றார். நல்லது. யார் சேவை நிலையத்தில் இருக்கின்றார்களோ மற்றும் சேவையில் ஆஜராகி இருக்கின்றார்களோ அவர்கள் பாரதத்தின் அல்லது வெளிநாட்டில் இருந்தாலும் அனைவருமே அமிர்த வேலை யோகாவை சக்திசாலியாக வைக்கின்றீர்களா? இந்த குரூப் மிக நல்ல குரூப். ஆனால் நல்ல நல்ல குழந்தைகளையும் மாயா நல்ல முறையில் பார்க்கிறது. மாயாவிற்கும் அவர்கள் மிகுந்த பிடித்தமானவர்களாக இருக்கின்றார்கள். எனவே மாயாவை வென்றவராக வேண்டும். ஏனென்றால் பொறுப்பில் இருக்கும் ஆத்மாக்களாக இருக்கின்றீர்கள் இல்லையா? எனவே விசேஷ கவனம் வேண்டும். பொறுப்பாளராக இருக்கும் ஆத்மாக்கள் எந்தளவு சக்திசாலியாக இருப்பார்களோ அந்தளவு வாயுமண்டலத்தை சக்திசாலியாக ஆக்க முடியும். இல்லை என்றால் வாயுமண்டலம் பலகீனமாகிவிடும். பிரச்சனைகள் அதிகமாக வரும். சக்திசாலியான வாயுமண்டலம் இருக்கும் காரணத்தினால் தானும் விக்ன விநாசக், அதாவது தடைகளை அழிப்பவராக இருப்பார்கள். மேலும் மற்றவர்களின் தடைகளை அழிப்பதற்கு பொறுப்பாளராகவும் ஆகுவார்கள். எப்படி சூரியன் அதுவே பிரகாசம் நிறைந்ததாக இருக்கும் காரணத்தினால் இருளை அகற்றி மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கிறது மற்றும் குப்பைகளை பஸ்பம் செய்கிறது. எனவே யார் பொறுப்பாளர் ஆகியிருக்கும் ஆத்மாக்களோ அவர்கள் சக்தி நிறைந்த விக்ன விநாசக் நிலையில் நிலைத்திருப்பதற்கான கவனம் வையுங்கள். தனக்காக மட்டுமல்ல, கையிருப்பும் சேமிப்பாக இருக்க வேண்டும். அதன் மூலம் மற்றவர்களையும் தடைகளை அகற்றுபவராக ஆக்க முடியும். இந்த குரூப்பில் பெரும்பான்மையோர் மாஸ்டர் ஞானசூரியனாக இருக்கின்றார்கள். இப்பொழுது நான் மாஸ்டர் ஞானசூரியன் என்ற இந்த நினைவு சொரூபமாக இருக்க வேண்டும். நானும் பிரகாச சொரூபம் மற்றும் மற்றவர்களின் இருளையும் அகற்றுபவர். நல்லது. மதுபனைச் சேர்ந்தவர்களும் பாப் தாதாவின் நினைவில் இருக்கின்றார்கள். மதுபன் நிவாசிகளும் பிராமண குடும்பத்தின் பார்வையில் இருக்கின்றார்கள். எப்பொழுதும் மதுபனின் மகிமை செய்கின்றீர்கள் என்றால் எதிரில் மதுபன் நிவாசி வருகின்றார்கள். மதுபனின் மகிமைக்கோ முழுமையான சொற்பொழிவு உருவாக்கப்பட்டிருக்கிறது. எது மதுபனின் மகிமையாக இருக்கின்றதோ எது மதுபனின் மகிமையாக இருக்கின்றதோ அது நம்முடைய மகிமை என ஒவ்வொரு மதுபன் நிவாசியும் அனுபவம் செய்கின்றீர்கள் தான் இல்லையா? நல்லது. எப்பொழுதும் அனைத்து விசேஷங்கள் நிரம்பிய விசேஷ ஆத்மாக்களுக்கு எப்பொழுதும் சுயத்தின் சொரூபம் மூலமாக சேவைக்கு பொறுப்பாளராக இருக்கும் சேவாதாரி ஆத்மாக்களுக்கு எப்பொழுதும் வர்ணம், ரூபம் மற்றும் நறுமணம் நிறைந்த மலர்களின் தோட்டத்து உரிமையாளர் பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். तो बच्चों को तो सर्विस करनी है. जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है. एक गीता है बढ़िया. ये राजयोग है ना बच्चे. कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको. ओम शांति.